நான் ராஜா நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா நான் ராஜா நான் ராஜா எப்போதும் நான் ராஜா தொட்டா நீ பொறி தாண்டா சுட்டா எரிமலை தாண்டா நொடியில் இடி இடி பேண்டா வாடா சுட்டும் பூமிய மாத்தி சட்ட காலரை ஏத்தி வந்தா சாத்துவ சாத்தி போடா. Hey mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? Hey mama, you wanna ரைட். எத்தனையாவது பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க? 83வது பர்த்டே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் யாருன்னு தெரியுமா? தெரியாது. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஐயாண்ட 83வது பர்த்டே என்று சொல்லி எங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி இங்கே ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க எங்களை. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஐயாவுக்கு இனிய 83வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல போகணும் இந்த கிஃப்ட், அதாவது இந்த பரிசு பொருட்களை யார் அனுப்பியிருப்பாங்க. பாபு. யார் அவங்க? பாபு இந்த வீட்டுக்காரங்க இல்லை. இல்லாட்டி யாரு? திலன் இல்லாட்டி பாபு. பாபு எங்க இருக்கிறாங்க? கனடால. இல்லை. திலன் வேற ஒரு தரம் இல்லை. ஆனா வேற ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்களே. இல்ல வேற பேர்ல தான் போட்டு வந்திருக்கு. என்ன பேர்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அனுப்பினா அவங்க 2 பேரும் தான் அனுப்புவாங்கன்ட்டு ஒற்றை காலில் நிக்கிறீங்க. இல்லை, ஆனா வேற பேர்ல இருந்து வந்திருக்கு. அவங்க வேற எதுவும் பேர் இருக்கா? சசி ஹரன் இல்லை. திலக்ஷன் இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. சரி, ஃபர்ஸ்டா இந்த 83 வயசுலயும் இப்படியே ஆரோக்கியமாக இருக்க வேணும் என்று சொல்லி நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பழக்கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க, உங்களுக்காக ஃபர்ஸ்டா ஒரு பழக்கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து 4-5 பேரை சொல்லியிருக்கிறீங்க. வைங்க பாருமா இருக்கு. ஆனால் அவங்க 4-5 பேருமே அனுப்பல. வேற அனுப்பக்கூடியாக்கள் இல்லை. ஆனால் அவங்க அனுப்பி இருக்கிறாங்களே. பிரபா எங்க இருக்கிறாங்க? கிருபா எங்க இருக்கிறாங்க? கனடா. இல்லை, அவங்கள பார்த்து பார்த்து ஆசையா செஞ்சாங்க. இந்த 83வது பர்த்டே சந்தோஷப்படுத்த வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து அழகா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து யாருன்னு கண்டுபிடிக்கல இன்னும். வேற யாக்கள் இல்லை அனுப்பக்கூடிய மாதிரி. சரி, பாப்போம். தொடர்ந்து அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு அழகான பர்த்டே கார்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கார்டை வந்து சும்மா அனுப்பல, அந்த கார்டில் வந்து 20,000 ரூபாய் காசு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. அதோட என்ன வருது கிட்டடியில்? கிட்டடியில் என்ன வருது அடுத்த கிழமை? அதுக்கு அடுத்த கிழமையில் பிள்ளையார் கோயில் கொடி வருது. வருஷம் வருது. ஓகே, அந்த வருஷத்துக்கும் உங்களுக்காக புது ஆடை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஷர்ட் 2 சரண் 2 அனுப்பியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் வந்து ஒன்றை இன்றைக்கு போட சொல்லி சரத்தையும் வேட்டியும் கட்ட சொல்லி, அடுத்ததாக வந்து வருஷத்துக்கும் ஒரு ஷர்ட்டும் ஒரு சரத்தையும் புதுசாக கட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட். வெள்ள சரம் தான் கட்டுவீங்களா? அப்படியா? யாருக்கு தெரியும்? அப்படி யாருக்கு? திலன்.
இல்லாட்டி சசிஹரன் இல்லை. உங்களுக்காக வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கா ஷர்ட்? இந்த கலர் லைட் கலர்ஸ் தான் போடுவீங்களாமே. ஓகே, அதான் போட்டிருக்கிறீங்க. ரைட், அப்படி பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்ல வந்து கேக் இருக்கு. அந்த கிஃப்ட்ல வந்து யாருண்டு போட்டிருக்கு, முறை போட்டிருக்கு. அந்த முறையை பார்த்தாலும் சொல்லுவீங்களா யாருண்டு? சரி, அதுக்கு முதல்ல வந்து சின்ன க்ளூ கொண்டு தாரன். ஐயா குழப்ப கூடாதானே, ஒரு சின்ன க்ளூ கொண்டு தாரன். அனுப்பினவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வில ஸ்டார்ட் பண்ணுது. வி. யாரு யாரு? விஜயதரன் எங்க இருக்கிறாங்க? கனடால இருக்கிறாங்க. இல்லை, குழப்பம் என்ன? சரி, இவங்கல்ல இப்ப கொஞ்சம் ஆக சொல்லி இருக்கிறீங்க. அதுல உறுதியா ஒருத்தங்களை சசிகரன், அவங்களோட பேர் எது பேர் இருக்கா? பாபு. இல்லை. சரி, இன்னொரு சின்ன குழு தாரு. சரியா? உங்களுக்காக வந்து காந்தலிங்கம் ஃபேமிலிக்குல ஒரு உறுப்பினர்களுக்குல இருந்து வந்திருக்கு. கந்தலிங்கம், சாரி, கிருபா. ஜெயா. சரி, பாப்போம். ஹாப்பி பர்த்டே மாமான்னு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே மாமா வாழ்த்து ஒரு கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. விஜி அண்ணா அவங்களும் அதோட சேர்த்து யாரா இருக்கு? அங்கிள் அவங்களோட சேர்த்து யாரு? கிருபா. விஜய் அண்ணாவும் கிருபா அவங்களோட மருமகள் கந்தலிங்கம் மருமகள் அவங்களும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அவங்க அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை வெட்டி எங்களோட 83வது பர்த்டே வந்து கொண்டாடுவோம். ஓகே, சரி, ஊதி நூறுங்க. ரைட், கேக்கை வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mama. Happy birthday to you. Right, இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் வெட்டி பர்த்டேயும் கொண்டாடிட்டோம். எதிர்பார்த்தீங்களா இப்படியெல்லாம் செய்வாங்கன்ட்டு? 83வது பர்த்டே வந்து ஒரு பேர் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. 85வது தான் கொண்டாடுறேன்னு சொன்னவன், பட் 83வது உங்களை ஒரு இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. சில உள்ள நான் இன்னைக்கு 85வது பர்த்டே வந்து ஸ்பெஷல் சர்ப்ரைஸாக இருக்குதோ தெரியாது, அவங்க நேரையே வராங்களோ தெரியாது. எங்கள் அப்பா இருக்கிறாங்க பக்கத்தில், அவங்களுக்கு வந்திருக்கு நியூஸ் சில உள்ள. சரி, இருந்தாலும் என்ன நீங்கள் சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க விஜய் அண்ணாக்கும் மற்றும் உங்களோட மருமகள் கிருபாக்கும்? வாழ வேண்டும், அது மட்டுமல்லால் போராட்ட சிறப்பு சிந்தனையோடும் இருக்க வாழ்த்துகின்றீங்க. ஓகே, இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். அவங்களும் உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. எங்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.